அப்பாடா, பாதி கிணறு தாண்டியாச்சு. இந்த தாலியை மட்டும் கட்டிட்டு ரெஜிஸ்டர் புக்ல கையெழுத்து போட்டுட்டா கல்யாணமே ஓவர். அர்ஜுன், அர்ஜுன், தாலி கட்டுங்க. நோ இனியா, கடைசி நொடியில தாலி கட்டாம போனா உன் ரியாக்ஷன் எப்படி இருக்கும்னு பாக்கணும்னு வசு ஆசைப்பட்டா. அவளுடைய கடைசி ஆசையில இதுவும் ஒண்ணு. அதனாலதான் இப்படி பண்ண. யோ, என்னையா அது? சாரி சார். என்ன அர்ஜுன், விளையாடுறீங்களா? வசு, உன் ஆசைக்கெல்லாம் ஒரு அளவே இல்லையா? இப்படிதான் முட்டாள்தனமா பண்ணுவியா? உனக்கெல்லாம் கொஞ்சமாவது அறிவு இருக்கா இல்லையா? இப்போ எதுக்கு நீ அவ்வளவு டென்ஷன் ஆகுற? டென்ஷன் ஆகாம வேற என்ன பண்ண சொல்ற? இது என் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம். ஓஹோ, அதாவது உன்னுடைய வாழ்க்கை என்னோட கடைசி ஆசையில ஒன்னாயிடுச்சு. அதான் இன்னும் 3 மாசத்துல கல்யாணம்னு மேடம் பிரஸ் மீட்ல சொல்லிட்டாங்கல்ல. அப்புறம் அதுக்குள்ள ஏன் அவசரப்படுற? என்ன வசு, நீ தானே எங்களை ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்க சொல்லி ஆசைப்பட்ட. என்ன இனியா, ரொம்ப குழப்பமா இருக்கா? வசுவோட நிஜமான ஆசை அது கிடையாது. அவளுடைய கையெழுத்து எனக்கு நல்லாவே தெரியும். 4வது ஆசை படிக்கும் போதே அது வேற கையெழுத்துன்னு எனக்கு தெரியும். நான் வசு கிட்ட கேட்டேன், யாரோ மாத்தி எழுதிட்டாங்க அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணா வசு. அதோட அவளுடைய ஆசை கல்யாணம் வரைக்கும் வந்து கடைசியில அது நிறுத்தணுமா. அதனால்தான் அவ சொன்ன மாதிரி செஞ்சு அவளுடைய ஆசையை நிறைவேற்றிட்டேன். என்ன அர்ஜுன் இப்படி பேசுறீங்க? கல்யாணம்ங்கிறது உங்களுக்கு விளையாட்ட போச்சா? ஏ வசு, உனக்கு கொஞ்சம் கூட அறிவுங்கிறது இல்லையா? ஒரு பொண்ணா இருந்து புரிஞ்சுக்க தெரியாத உனக்கு? கழுத்துல தாலி கட்ட வந்துட்டு திடீர்னு நிப்பாட்டினா ஒரு பொண்ணோட மனசு எவ்வளவு கஷ்டப்படும் உனக்கு தெரியாது? ஆமா ஆமா, உனக்கு எப்படி தெரியும்? நீதான் ஒரு கிரிமினல் ஆச்சே. உன்ன இனியா, கொஞ்சம் அமைதியா இரு இனியா. வசு, அவளுடைய கோபமும் நியாயமானதான வசு. அர்ஜுன் சார், என்ன சொல்றீங்க? ஓகே கூல். நான் உன்னுடைய ஆசையை நிறைவேற்றிட்டேன். இப்போ நான் இனியாவோட ஆசையை நிறைவேற்ற போறேன். இனியாவோட ஆசையா? ஆமா வசு, என்னுடைய ஹாட் ஃப்ரெண்ட் இனியா ரொம்ப நாளா எனக்கா காத்துட்டு இருக்கா. என்ன கட்டிக்கணுங்கிறது தான் அவளுடைய லட்சியமே. உன்னுடைய அடுத்த ஆசையா இல்லாம இருந்தா கூட நாங்க இந்த மாதிரி ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம் தான் இருந்தோம். இல்ல, நான் இப்ப அவளுடைய ஆசையை நிறைவேற்றணும் வசு. எங்க ரிஜிஸ்டர் மேரேஜ்க்காக நீ ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்க வசு. தேங்க்யூ சோ மச். ஐயோ, என்னது இது? நான் இனியாக்கு ஆப்ப வைக்கலான்னு பார்த்தா இப்போ அந்த ஆப்பு எனக்கே திரும்பிடும் போல இருக்கே.
நில்லுங்க. என்ன அர்ஜுன்? என்ன நடக்குது? அம்மா அது என்ன அர்ஜுன் இது? அன்னைக்கு நீ உத்தமனுக்கு ரெஜிஸ்டர் மேரேஜ்னு சொன்னதுமே நான் என்ன சொன்னேன்? ஆனா நீ இன்னைக்கு இப்படி பண்ணலாமா? இல்லம்மா, வசுவோட அடுத்த ஆசை. அது மட்டும் இல்ல, இனியாவும் ரொம்ப நாளா. அதுக்குன்னு நீ எனக்கு பிடிக்காத வேலையெல்லாம் பண்ணுவியா? அம்மா, இன்னும் 3 மாசத்துல கல்யாணம்னு நான் பிரஸ் மீட்ல எல்லாம் சொல்லி வச்சிருக்கேன். அதுல 1 மாசம் முடிஞ்சிருச்சு. இன்னும் 2 மாசம் தானே பாக்கி இருக்கு. அப்படி இருக்கும்போது ஏன்பா இப்படி எல்லாம் நடந்துக்கிற? ஐயோ, இது வெளியில தெரிஞ்சா நம்ம குடும்பத்துக்கு எவ்வளவு அசிங்கம் தெரியுமா? ஆனந்த் கல்யாணத்தை தான் ஊரை கூட்டி நடத்த முடியல. அட்லீஸ்ட் உன்னோட கல்யாணத்தையாவது நான் கிராண்டா நடத்தணும்னு நினைச்சேன். அதையும் நீ கெடுக்க பாக்குறியே. இப்படி நீயா ஒரு முடிவெடுத்தா அம்மான்னு நான் ஒருத்தி எதுக்குப்பா இருக்கேன்? சாரிமா. இத பாரு இனியா, உங்க கல்யாணம் நின்னு போனதுல இருந்து நீயும் வருத்தமா தான் இருக்க. அது எனக்கு புரியுது. உங்க கல்யாணத்தை ஊரை கூட்டி சீரும் சிறப்புமா பண்ணணுங்கிற ஆசை எனக்கு ரொம்ப இருக்குமா? சாரி அத்தை, என்ன மன்னிச்சிருங்க. இத பாரு அர்ஜுன், வர வர உனக்கு என் மேல நம்பிக்கை குறையுது. சின்னஞ்சிறுசுங்க நீங்க, நல்லது கெட்டது புரியாம இருக்கீங்க. அதான் இந்த மாதிரி காரியம் எல்லாம் பண்றீங்க. இனிமே இந்த மாதிரி எல்லாம் பண்ண கூடாது. பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க. சத்தியம்மா. இப்பதான்ப்பா எனக்கு நிம்மதியா இருக்கு. சரி வாங்க எல்லாரும் வீட்டுக்கு போலாம். அம்மா, நீங்க திருப்பதி இல்லமா போனீங்க, இங்க எப்படிமா திடீர்னு வந்தீங்க? ரொம்ப நாளாவே திருப்பதி போகணும்னு ஆசை. அது இன்னைக்குதான் நிறைவேறி இருக்கு. அம்மா, நான் தாமா உத்தமன். உத்தமன் நீங்களா? நீங்க எப்படி? சரி உத்தமன், நான் திருப்பதி போறேன்னு சொன்னதுக்கு நீங்க ஏன் இப்படி முழிச்சிட்டு இருக்கீங்க? அது வந்து என்ன வந்து போயின்னு நீங்க எதையோ என்கிட்ட மறைக்கிற மாதிரி தெரியுது. ஆமாமா, உங்ககிட்ட நான் ஏதாவது மறைக்க முடியுமா? எல்லாத்தையும் சொல்லிடுறேம்மா. இதாமா நடந்தது. உத்தமன், நீங்க அந்த ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு முதல்ல சீக்கிரம் போங்க. உத்தமன் தான் சரியான நேரத்துல என்கிட்ட உண்மைய சொல்லி இங்க வர வச்சாரு. சாரி தம்பி. சரி வாங்க போலாம். சார், சாரி சார், சின்ன ஃபேமிலி ப்ராப்ளம். போதும் சார், கிளம்புங்க. என்னத்தையா விசாரிச்ச நீ? சாரி சார். ஐயோ, வீட்டுக்கு வாங்க, பாத்துக்கிறேன். என்ன வசுந்தரா மேடம், நீங்க சொன்ன மாதிரி எல்லாமே கரெக்டா பண்ணிட்டேனா? எல்லாம் ஓகே தானே?
சூப்பர் சூப்பர் உத்தமன். ஓகே மேடம். ஓ ஐயோ, ச்சே. எனக்கும் அர்ஜுனுக்கும் நடந்திருக்க வேண்டிய ரெஜிஸ்டர் மேரேஜ் உள்ள புண்டு அநியாயத்துக்கு குழப்பி கெடுத்து விட்டா. ஐயோ, நடக்காத கல்யாணத்துக்கு இவ்ளோ அலங்காரம் வேற சீனி சிங்கரிச்சு வேற போனேன். என்ன சின்ன அபிநமாக்கிட்டா. எவ்வளவு கனவு கண்ட எல்லாத்தையும் கெடுத்துட்டா. அத்தை அங்க வந்தது கூட நிச்சயம் இந்த பஸ்ஸோட ஏற்பாடா தான் இருக்கும். இனியா, ஐயோ என்னது இது? இவ இந்த குதிக்கிறா? என்னமோ இவ கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசை யாரோ அடிச்சிட்டு போன மாதிரி இந்த ஆள்கிட்ட அழட்டிக்கிறாளே. ஐயோ, எல்லாமே இவளாலதான். இவளால எல்லாருமே எனக்கு எதிரி ஆயிட்டாங்க. இனியா, என்னடி ஆச்சு? எதுக்குடி இந்த கத்து கத்துற? நீ என்ன இந்த வீட்டுக்கு மருமகளாவா வந்துட்ட? ஏதோ குறுக்கு வழியில உள்ள போந்துட்ட. என்னமோ நீ போடுற திட்டம் எல்லாம் நிறைவேறாமையே போயிட்டு இருக்கு. அதுக்காக இப்படி எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைப்பியா? பாட்டி, ஏன் நிலைமையில இருந்து யோசிச்சு பாரு. அப்ப உனக்கு புரியும். சும்மா சமாதானப்படுத்துறேங்கிற பேர்ல எனக்கு கடுப்பேத்திட்டு இருக்காத. நகையோட அருமை தெரியல அவளுக்கு. கடைசி நொடியில தாலி கட்டாம போனா ஒரு ரியாக்ஷன் எப்படி இருக்கும்னு பார்க்கணும்னு வசு ஆசைப்பட்டா. அவளுடைய கடைசி ஆசையில இதுவும் ஒண்ணு. நிறுத்துங்க. இனிமே இந்த மாதிரி எல்லாம் பண்ண கூடாது. பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க. இது இருக்கட்டும். இனியா, ஏய் கதவை திறடி. ஏய், இவ்வளவு நேரமா உள்ள என்னடி பண்ணிட்டு இருக்க? ஏய், இனிமே தாண்டி நமக்கு நிறைய வேலை இருக்கு. ஐயோ பாட்டி, வர இரு, எனக்கு கடுப்பேத்தாம போ. என்ன ரொம்ப ஓவரா பில்டப் பண்றா? ஆறுதல் சொல்லலான்னு வந்தா ரொம்ப படுத்துறாளே. எக்கேடாவது கேட்டு போய் எனக்கு என்ன வந்துச்சு? நீயாச்சு, உன் கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாமா, இல்ல ஓடி போய் கல்யாணம் தான் கட்டிக்கலாமா? இனியா, நீ என்கிட்ட மோதி ஜெயிக்கவே முடியாதுரி. அர்ஜுன் சாரை கட்டிக்க எத்தனை திட்டம் போட்டாலும் அது ஒர்க் அவுட் ஆகவே ஆகாது. இப்போ உனக்கு திருப்தி தானே? ரொம்ப சந்தோஷமா இருப்பியே. என்ன கல்யாணம் நின்னு போனதுல உனக்கு ரொம்ப சந்தோஷம் போல இருக்கு? ஐயோ இனியா, என்ன இனியா, உன் கல்யாணம் நின்னு போனா நான் எப்படிடி சந்தோஷமா இருக்க முடியும்? நீ என்னோட அக்கா மாதிரி. அக்கா கல்யாணம் நின்னு போனா தங்கச்சி சந்தோஷப்படுவாளா? என் மனசு எவ்வளவு வருத்தப்படுது தெரியுமா? அப்படின்னு சொல்லுவேன் எதிர்பார்த்தியா? உன் கல்யாணம் நின்னு போனதுல என் சந்தோஷத்துக்கு அளவே இல்ல. ஏய், என்ன நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்டல உன்ன. நீ மட்டும் என்னவா, என் கடைசி ஆசைய நிறைவேற்றுறேன்னு பிளான் பண்ணி என்ன ஏமாத்த தானே பார்த்த? கடைசியில என்ன நடந்துச்சுன்னு பார்த்தேல்ல? மேடம் அங்க வந்தது, கல்யாணத்தை நிறுத்தினது எல்லாமே ஏன் ஏற்பாடுதான். ஏய், இத பாரு, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. கடைசியில அர்ஜுன் ஏன் கழுத்துல தான் தாலி கட்ட போறாரு. ஐயோ ஐயோ, ஒவ்வொரு தடவையும் நீ இத சொல்லிதான் என்கிட்ட பல்ப் வாங்குற. கூடி சீக்கிரமே நீ ஒரேடியா பெரிய பல்பா வாங்க போற. கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அண்ணன் எப்போ சாவா தின்ன எப்போ காலியாவோன்னு. அதே மாதிரி நான் எப்போ சாவேன்னு
ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்க போல இருக்கு. நீ பண்ண பாவத்துக்கு உனக்கு அப்படிதாண்டி நடக்கும். ஐயோ, இவங்க பெரிய முனிவரு, அப்படியே சாபம் கொடுத்துருவாங்க. நீ சொல்றபடியே நடக்கட்டும். ஆனா கண்டிப்பா அர்ஜுன் சார் கூட உனக்கு கல்யாணம் நடக்கவே நடக்காது. ஏன் நீ ஆவியா வந்து கல்யாணத்தை நிறுத்த போறியா? நான் செத்தா தானடி ஆவியா வரத்துக்கு. ஆமா ஆமா, இங்க பாரு இனியா, நீ ஃப்ராடுத்தனம் பண்ணி இங்க எல்லாரையும் வேணா ஏமாத்தலாம். ஆனா அர்ஜுன் சாரோட உண்மையான ஹார்ட் ஃப்ரெண்டு நான் தாங்கிறது உனக்கே நல்லாவே தெரியும்ல. அப்படி இருக்கிறப்போ இன்னொருத்தரோட பொருளுக்கு நீதான் வீணா ஆசைப்பட்டு உன்னோட கனவையும் கற்பனையும் வளர்த்துக்கிற. நீ ஹார்ட் ஃப்ரெண்டா இருந்துக்கோ இல்ல என்ன வேணாலும் இருந்துக்கோ. ஆனா அர்ஜுன் என்னதான் நிஜமான ஹார்ட் ஃப்ரெண்டா நினைச்சிட்டு இருக்காரு. அவரோட நினைப்பு தான் உன்னோட பொழப்ப கெடுத்துட்டு இருக்கு. இதே மாதிரி ஃப்ராடுத்தனம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காத. உன் சாயம் கூடிய சீக்கிரமே ஆதாரத்தோட கலைய போகுது. ஏய், உன் ஆதாரத்தெல்லாம் தூக்கி குப்பையில போடு. இன்னும் எவ்வளவு நாளைக்கு உயிரோட இருக்க போறியோ அது எனக்கு தெரியாது. ஆனா இன்னும் 2 மாசத்துல எனக்கும் அர்ஜுனுக்கும் ஊரை கூட்டி அத்தை கல்யாணத்தை நடத்த போறாங்க. அத பார்த்து வயிறெறிஞ்சு நீ சாக போற. பாக்கலாமா? நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அது நடக்கவே நடக்காது இனியா. அதையும் பாக்கலாண்டி, யாரு நினைக்கிறது நடக்குதுன்னு. நிறுத்துங்க. இன்னும் 3 மாசத்துல கல்யாணம்னு நான் பிரஸ் மீட்ல எல்லாம் சொல்லி வச்சிருக்கேன். ஏன்பா இப்படி எல்லாம் நடந்துக்கிற? ஐயோ, இது வெளியில தெரிஞ்சா நம்ம குடும்பத்துக்கு எவ்வளவு அசிங்கம் தெரியுமா? இதுக்குள்ள இருக்கிற ரகசியத்தை எனக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால தான் அம்மா கிட்ட இவ்வளோ கெட்ட பேரு. இந்த பெட்டியை இப்பயே போய் அம்மா கிட்ட காமிச்சு இதுக்குள்ள என்ன இருக்குங்கிற விஷயத்த சொல்லிடணும். அதுதான் கரெக்ட். அப்பதான் அம்மா கொஞ்சமாவது ரிலாக்ஸ் ஆவாங்க. இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு எல்லாத்துலயும் ஒரு அவசரம். இனியாவுக்கு தான் புரியலன்னா அர்ஜுன் எதுக்காக இவ்வளவு அவசரப்பட்டு ரெஜிஸ்டர் ஆபீஸ் வரைக்கும் போகணும்? ஜேகேஆர் குடும்பத்தோட மூத்த புள்ள ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறாங்கிறது எவ்வளவு பெரிய அசிங்கம். இதே அர்ஜுனுக்கு புரிய மாட்டேங்குது. பாரு, உன் ஆளு ஏதோ ஒரு பெட்டி எடுத்துட்டு அப்படியே கீழே இறங்கி போயிட்டு இருக்கான். ஏய் இனியா, உன் ஆளு அடுத்த அத்தியாயம் எழுதுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாண்டி. ஏதோ கோக்குமாக்கு வேலை பண்ணி நம்மள சுறுசுறுப்பாவே வச்சிருக்கானடி. அப்படி அந்த பெட்டிக்குள்ள என்னதாண்டி இருக்கும்? ஏய், இத கண்டுபிடிக்காம விடக்கூடாதுடி. வாடி, அது என்னன்னு பாத்துருவோம். வா 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 வா. அம்மா, சாரிம்மா. என்ன அப்படியே மேலேயே நின்னுக்கப்பா. நீ வா, இந்த பக்கம் வா. எதுக்குப்பா சாரி எல்லாம்? இல்லம்மா, உங்களுக்கு தெரியாம ஏதேதோ பண்ணிட்டேன். கொஞ்சம் அவசரப்பட்டமா. சரி விடுப்பா, அதான் மேரேஜ் நடக்கலையே, அப்புறம் எதுக்காக அத பத்தி பேசிக்கிட்டு? பாட்டி, என்ன பாட்டி பண்ற? கேக்கலடி. இரு, எனக்கு ஒண்ணு கேக்கல. இப்படி வா. ஐயோ, வா. அம்மா,
நான் அப்படி ஒரு முடிவு எடுத்ததுக்கு காரணம் இருக்குமா? என்னப்பா இது? சொல்றேம்மா. மா